சோ ஆனி மாதத்தினுடைய கடைசி நாள் என்ன வழிபாடு செய்யணும் நம்மளுடைய மக்களுக்காக, நம்மளுடைய மருஜன்ம நேயர்களுக்காக சொல்லுங்களேன். இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு கூட சில விஷயம் நடக்காம எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ஆனி மாதம் கடைசி நாளில் ஒரு பரிகாரம் செஞ்சு அதுக்கான பலன் 100% கிடைக்கும். அது என்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் சமைக்க போகிற பொருளே நீங்கள் விளக்காய் தீபமாக போடுறீங்க, அதே பொருளை நீங்கள் ஒரு உணவாகவும் கொடுக்குறீங்க. அப்படின்னும் போது அது மற்றவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அப்போது மனசார இது செஞ்சு பார்த்தீங்கன்னா நடக்காத விஷயம் கூட 100% நடந்தே தீரும். நம்பிக்கையோட பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற ஆனி மாதம் துவங்கி சிறப்பா போயிட்டு இருக்கு. ஆடி மாதம் வரப்போகுது இல்லையா? சோ ஆனி மாதத்தினுடைய கடைசி நாள் என்ன வழிபாடு செய்யணும் நம்மளுடைய மக்களுக்காக, நம்மளுடைய மருஜன்ம நேயர்களுக்காக சொல்லுங்களேன். சரி, ஆனி மாதம் கடைசி நாள், ஆமா, கடைசியாக முடிய போகுது இல்லைங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாதுமா. வீட்டில் இருந்தே சாதாரண ஒரு பெண்மணியாக இருக்கிறவங்க, பிஃபோர் மேரேஜோ இல்லை ஆஃப்டர் மேரேஜாக இருக்கிறவங்க கூட நடக்காத விஷயம், ரொம்ப நாளாக முடியாத ஒரு விஷயம், நிறைய கோவிலில் வேண்டுதல் வச்சுருப்பாங்க. சில என்ன சொல்கிறது, அவங்களோட குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வேண்டுதல் வச்சு கூட சில விஷயம் நடக்காமல் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ஆனி மாதம் கடைசி நாளில் ஒரு பரிகாரம் செஞ்சு அதுக்கான பலன் 100% கிடைக்கும். அது என்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. வாசலில், அது இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வாசல்னு ஒன்று இருக்கும். அது என்ன சொல்கிறது, ஓலை வீடாக இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசலுக்கு வெளியிலேருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறேன் லைனாக. வெளியில் ஒரு 2 தட்டு வச்சு, அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, அது ஒத்த செம்பருத்தியோ ரெட்டை செம்பருத்தியோ ஏதோ ஒரு 3 பூ வகையில் 3 வச்சுட்டு இதே மாதிரி ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ரெண்டுமே 2 தட்டில் 3 பூ வச்சிடணும். நடுவில் ஒரு அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கு பழசு யூஸ் பண்ணக்கூடாது, புதுசு தான் யூஸ் பண்ணணும். அகல் விளக்கு வச்சுட்டு அதில் 2 திரியை வச்சுட்டு விளக்கெண்ணெய் ஊற்றியும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியும் ஏற்றலாம், இல்லை நீங்கள் நெய் ஊற்றியும் தீபம் ஏற்றுக்கலாம். ஆக மொத்தம் ரெண்டுமே அட்டன் டைமில் அது எரியணும். அது ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் எரிஞ்சால் கூட போதும். பட் அந்த விளக்கு ஏற்றும் போது அந்த சொன்ன இல்லையா, அந்த என்ன வேண்டி நடக்காத ஒரு விஷயம் இருக்கோ, அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, பண ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, குழந்தைக்கான விஷயமா இருந்தாலும் சரி, திருமண தடைகள் இருந்தாலும் சரி, எதுவாக இருக்கோ. ஏன்னா ஆடி மாதம் தொடங்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சில விஷயங்கள் நிறைய கோயில் சம்பந்தப்பட்டதும் பரிகாரம் சம்பந்தப்பட்டதும் அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் கோவிலுக்கான விஷயங்கள் நிறைய நடக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பெரிய விஷயம் இருக்கும்போது இது ஆனி மாதம் கடைசி நாள் ஸ்டார்ட் பண்ணுறது, மீதி இருக்கிற அந்த ஒரு மாதமே உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கான விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக செய்கிறது தான். ஸோ அந்த வேண்டுதலை வச்சுக்கிட்டு நீங்கள் விளக்க ஏற்றலாம். ஒரு விஷயம் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நடு ஹாலில் ஒரு காப்பரில் தட்டு இல்லைன்னா பித்தளையில் தட்டு, 2 தான் தட்டு. ஸ்டீல் தட்டோ பிளாஸ்டிக்கோ ஃபைபர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று காப்பர் இல்லை பித்தளை, 2த்தில் ஒரு சின்னதாக ஒரு 1:1 சைஸில் சின்னதாக நடு ஹாலில் வச்சுட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சூரியன் முதித்து மேலே சொல்கிறது மறைஞ்சதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே 6:15 ஸ்டார்ட் பண்ணிடலாம். 6லேருந்து இரவு உங்களுக்கு ஒரு 10-12 மணிக்கு டைம் வச்சுக்கிங்களேன். ஸோ நடு வீட்டில் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 கிலோ பச்சரிசி இல்லை 1 கிலோ அந்த தட்டில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ பச்சரிசி பார்த்தீங்கன்னா பரவனை மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அச்சு வெல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அச்சு வெல்லத்தை 2 எடுத்து 2ஆக வைக்கணும். எப்படி வாசலில் 2 விளக்கு வச்சோமோ அதுக்கு ஈவனாக அப்படியே 2 வாசலை நோக்கி, எப்படி நோக்கி, வாசப்புறத்தை நோக்கி நடு தட்டில் வச்சுட்டு 2 அச்சு வெல்லத்தை வாங்கி பண்ணிவிட்டு அதை குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றணும். பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, அதில் ஊற்ற வேண்டியது நெய்யை ஊற்றலாம். நெய்யை ஊற்றிட்டு தீபமாக நீங்கள் அதை பயன்படுத்தணும். அந்த தீபம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் நல்லா எரியாது, அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம். அந்த தீபம் நீங்களாக அணைக்கக்கூடாது, அதுவாகவே அணைஞ்சிடணும். இதுதான் அதில் மெயின் பாயிண்ட்டு. அந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா ஃபேன் போட முடியலன்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்தில் அணைக்கலாம் கூடாது. அதுவாகவே அணைஞ்சதுக்கப்புறம் அந்த விளக்கத்தை நீங்கள் அப்படியே எடுத்து அந்த அச்சு விலை தட்டோடு எடுத்து ஓரம் வச்சிடணும். வாசலில் எரியுது 1 மணி நேரமோ 1/2 hour எவ்வளோ நேரம் எரியட்டும், அதுவுமே அதுவாக அணையணும், நீங்களாக அணைக்கக்கூடாது. ஸோ அதை அணைஞ்சு ஓரம் வச்சுருங்க. இது எடுத்து வச்சிடுறீங்க இல்லையா, இது மறுநாள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆடி மாதத்தில் முதல்ல ஆடி 1 சில ஆடி 1க்கே பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கோவிலில் போயிட்டு சில விஷயம்லாம் பண்ணுவாங்க.
அப்படி பண்ணும்போது இந்த இப்போ நான் சொல்கிற காணொலி பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் வந்து முழுக்க முழுக்க இந்து மக்கள் சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து இஸ்லாத் ஆளுங்களுக்கு செட் ஆகாது, பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது. இது இந்து மக்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். அந்த அச்சு வெல்லம் அந்த அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சக்கரை பொங்கலாக்கணும். எப்படி? மறுநாளே அதை சக்கரை பொங்கலாக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலில் கொடுக்கவும் செய்யலாம், இல்லை வீட்டான இன்னும் கொடுக்க செய்யலாம். ஆனால் நீங்களும் கொஞ்சம் அதை சாப்பிடணும், மற்றவங்களுக்கு அதை கொஞ்சம் தானமாக கொடுக்கணும். அது சக்கரை பொங்கலாக செய்யும் போதுமே நீங்கள் நீயத்துனா வேண்டிக்கணும். என்ன சொன்னேன், அந்த விளக்கேற்றும் போது என்ன நீங்கள் வேண்டுதல் வச்சிங்களோ அதே வேண்டுதல் தான் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றும் போதும் வைக்கணும். அதே வேண்டுதல் தான் நீங்கள் சக்கரை பொங்கலாகி கொடுக்கும் போதும் செய்யணும். ஏன்னா நீங்கள் சமைக்க போகிற பொருளே நீங்கள் விளக்காய் தீபமாக போடுறீங்க, அதே பொருளை நீங்கள் ஒரு உணவாகவும் கொடுக்குறீங்க. அப்படின்னும் போது அது மற்றவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அப்போது நீங்கள் மனசார இது செஞ்சு பார்த்தீங்கன்னா நடக்காத விஷயம் கூட 100% நடந்தே தீரும். நம்பிக்கையோட பண்ணுங்க, இன்ஷால்லா நல்லதே நடக்கும். சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலா கொடுத்தீங்க பாய். ஆனி மாதம் கடைசி நாள் என்ன பண்ணணும், ஆடி மாசம் ஃபுல்லா சிறப்பா இருக்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்படின்னு சொல்லி அருமையான தகவலா கொடுத்திருக்கீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.